கர்மம்ங்கிறது வினை. இப்ப நீங்க கர்மான்னு பேர் கர்மா. வச்சிருக்கீங்களா? ஆமா. அது கர்மாவுக்கு நல்லது கர்மா, கெட்டது கர்மா எல்லாமே கர்மா தான். ஆமா. இது எல்லாத்தையும் அழிக்கணும். இப்ப நான் வந்து ஒருத்தவனுக்கு நல்லது செஞ்சாலும் அது கர்மா தான், கெட்டது செஞ்சாலும் கர்மா தான். இது எல்லாத்தையும் அழிக்கணும். 0, 0, 0ன்னு சொல்லி இதுக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் எடுத்ததுக்கு அப்புறம் ஆன்மா வந்து 0 ஸ்டேட்டுக்கு ஆகி இறைவனுடைய நிலையை அடையும். அது வரைக்கும் நம்ம போகணும். இந்த இடத்துல இறைவனுக்கு என்ன வேலை? நம்மள பாதுகாப்பா அவர் எதுக்கு பாதுகாக்கணும்? நம்மளுக்கு தான் எல்லா கையும் குடுத்துட்டாரு, காலும் குடுத்துட்டாரு, போலீஸ் எல்லாம் குடுத்துட்டாரு, மிலிட்டரி எல்லாம் குடுத்துட்டாரு. எல்லாமே இருக்கு இல்லையா? ஓகே, ஓகே. இறைவனுக்கு எந்த ரோலும் கிடையாது. இறைவன் வந்து நம்மளோட இது இறைவன் ஒருத்தனும் கிடையாது. இப்ப எல்லாமே நானும் இறைவன் தான். நீங்க படைக்கப்பட்ட எல்லாமே ஒரே பொருள் தான். அப்ப நம்ம வந்து ஒரு ஒரு பொருளை வச்சிருக்கிறோம். இதை நோக்கி நகர்றோன்ற பேர் வச்சிருக்கோமே தவிர அப்படி ஒண்ணும் கிடையாது. நம்ம ஒரு உருவத்துல அடைக்கவோ இல்லைங்களா, எதையோ ஒன்று கும்பிடவோ அங்க வேலை கிடையாது. எல்லாமே இறைதான். எல்லாமே இறை. அப்ப தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்றப்ப நீங்க வந்து ஒரு கோயில மட்டும் தான் தேடிட்டு இருக்கீங்க இல்லையா? ஒரு உருவத்துல மட்டும் தான். அதெல்லாம் இல்ல. எல்லா இடத்துலயும் இருக்கிறார். நம்மளுடைய ரோல் என்னன்னா, இங்க அவரை கும்பிட்டுட்டு எனக்கு 2 பொண்டாட்டி வேணும், கார் வேணும், பைக் வேணுங்கிறதா நம்மளுடைய சமூக சடங்கு.